பிரித்தாளும் அரசியலை திமுக செய்வதாக வேலூர் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம் என்று தமிழில் கூறி உரையை தொடர்ந்த அவர் பொதுமக்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக 3 கொள்கைகளை வைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிரித்தாளும் அரசியலை திமுக செய்வதாக அவர் சாடினார். மதத்தின் பெயரால் பிரிவினை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சாதியின் பெயரால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வேலையை திமுக செய்து கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார். ஊழல் செய்வதில் திமுக காப்புரிமை பெற்றிருப்பதாகவும் சாடினார். முழு திமுகவும் ஒரு குடும்பத்தின் நிறுவனமாக மாறிவிட்டதாக குறிப்பிட்டார். மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை தமிழகத்திற்கு வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் மணல் கொள்ளை மூலம் 4300 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக சாடினார். திமுகவின் செயலால் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாகவும் விமர்சித்தார். தமிழக இளைஞர்கள் இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா வல்லரசாக மாறுவதில் தமிழகத்தின் பங்கு முக்கிய அங்கமாக உள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவின் தலைமை பொறுப்பை தமிழ்நாடு ஏற்க வேண்டிய நேரம் இது என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி விண்வெளி துறையில் பாரதத்தை வழிநடத்துவதில் தமிழ்நாடு முன்னணி வகிப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். ये पता चलना ही चाहिए, इस चुनाव में तमिलनाडु की जनता इन सब पापों का हिसाब करेगी. அது மட்டுமல்ல, தமிழகத்திலே எதிர்காலம், நாட்டுடைய எதிர்காலம் இது மட்டும் பாழடிக்கவில்லை. சின்ன குழந்தைகள், தமிழ்நாட்டுக்கு சின்ன குழந்தைகளை கூட திமுகவில் காப்பாற்ற முடியவில்லை. காரணம், பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு போதைப் பொருட்கள் மிக வியாபார கூடமாக இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் போதைப் பொருள் விற்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த போதை மாஃபியாக்கள், இந்த கும்பல், போதை கடத்துகின்ற கும்பல், இதுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறாங்க, யாருடைய பாதுகாப்புல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? என்சிபியால கைது செய்யப்பட்ட இந்த போதைப் பொருள் கள்ளக்கடத்தல் தலைவன் எந்த குடும்பத்தோட தொடர்பு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா?